ஆமென். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்திலிருந்து சில வாரங்கள் உங்க கூட பேசிட்டு இருக்கோம். வனாந்தரத்திலும் எனக்கு ஒரு பலனாயிருப்பார், கருமேலாயிருப்பார், ஷாரூனாயிருப்பார். போன வாரம் கிருபையின் நெடுஞ்சாலை என்று உங்க கூட பேசினது உங்க நினைவுக்கு கொண்டு வந்து, ஐசாயா 35 இஸ் அ மெசையானிக் சாப்டர். ஒரு மேசையாவை குறித்து தீர்க்க தரிசனம் முறைக்கப்பட்ட ஒரு கம்ப்ளீட் சாப்டர். அதே போல் ஏசாயா 53 ஒரு மெசையானிக் சாப்டர். ஃபுல் சாப்டரும் மெசையாவை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் பெலனை கொண்டு வருவார், நான் கிருபையின் பரிசுத்த நெடுஞ்சாலையில் இருக்கிறேன். இந்த வாரம் மேசையா வருவதை குறித்தும் அவர் அதை நீர் தடாகங்களாய் மாற்றுவதை குறித்தும் வாசிக்கிறோம். 6ஆம் வசனம் 35:6. Then shall the lame man leap as an hart. முடவன் மானை போல துள்ளுவான். And the tongue of the dumb sing. ஊமையன் நாவு பாடும். அதுக்கப்புறம் in the wilderness waters will break out. வனாந்தரத்தில் தண்ணீர் வெடித்து வருமா. And streams in the desert. வறட்சியான இடத்துல நீர் தடாகங்களை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்றார். 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, and the parched ground shall become a pool. வறட்சியான நிலம் கூட ஊற்றாக மாற்றுவேன். and the thirsty land springs of what. தாகமான நிலம் அதை நீர் ஊற்றாக மாற்றுவேன். in the habitation of dragons where each lay shall be grass with reeds and rushes. 41ஆம் அதிகாரம் ஏசாயா 18ஆம் வசனம் இஸ் அகைன் ஒரு மெசையானிக் வசனம். சொல்றார், ஐ வில் ஓப்பன் ரிவர்ஸ் இன் த ஹை பிளேசஸ். உயர் ஸ்தலங்களில் நதிகளை திறப்பேன்றார். அண்ட் ஃபவுண்டன்ஸ் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த வேலிஸ். பள்ளத்தாக்குகளின் நடுவில் ஊற்றுகளை உருவாக்குவேன். ஐ வில் மேக் த வில்டர்னஸ் a pool of water and the dry land springs of water. காஞ்சு போன நிலத்தை தண்ணீர் ஊற்றுகளாய் மாற்று. இங்கே இதெல்லாம் இந்த வசனம் என்ன சொல்னா, வறட்சியாக இருக்கும், ஆனால் அந்த வறட்சியை நான் என்ன பண்ணுவேன், நீரூற்றாய் மாற்றுவேன்றார். ஸோ இதை படிக்கும்போது ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் சபை ரெண்டு இணைத்து பேசுகிறோம். ஒரு நேச்சுரல் ஃபுல்ஃபில்மெண்ட், இயற்கையான ஒரு விஷயமும் நடக்கும், ஸ்பிரிச்சுவலாகவும் அதை பார்க்க வேண்டும். நேச்சுரலாக பார்க்கணும், ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணும். வாட் இஸ் த நேச்சுரல் ஃபுல்ஃபில்மெண்ட்? இஸ்ரவேலை நான் வனாந்தரமாக இருக்கிற இஸ்ரவேலை ஒரு தோட்டமாக மாற்றிடுவேன். ஏன்னா அதுக்கு நீர் தடாகங்கள், தண்ணீர், நதிகள் எல்லாத்தையும் நான் ஏற்படுத்துவேன் அப்படின்றாரு. யூ ஆர் இன் அ டெசர்ட் அண்ட் yet என்னுடைய நீர் தடாகங்களால் நான் அதை ஒரு தோட்டமாக மாற்றுவேன். ஆழமாய் சிந்திக்க வேண்டிய விஷயங்களை 15 நிமிஷத்தில் முடிக்கணும். இஸ்ரவேலின் தண்ணீர்களை படித்த ஒருவர் இப்படி எழுதியிருக்கிறார், 60% இஸ்ரவேலின் நிலப்பரப்பு வனாந்திரம். 60% of land in Israel is a desert. அது வனாந்திரம், 60% வனாந்திரம். 1948ஆம் வருஷத்தில் இஸ்ரவேல் ஒரு நாடாக மாறியது. அன்றிருந்து இன்று வரைக்கும் 10 மடங்கு ஜனத்தொகை வளர்ந்திருக்கின்றன. ஆனால் அந்த இஸ்ரவேலின் ஜனத்தொகை அவ்வளோ வளர்ந்தும் 60% வெட்டாந்தரையாய் வனாந்தரமாய் இருக்கிற இஸ்ரவேலில் அவங்களுக்கு தேவையான தண்ணீர் இருக்கிறது. அவங்க தேவைக்கு மிஞ்சி பலஸ்தீனியர்களுக்கும் ஜோர்தானியர்களுக்கும் தண்ணியை கொடுக்கிற அளவிற்கு தண்ணீர் இஸ்ரவேலில் இருக்கின்றன. இதை படிக்கிறவர்களும் எழுதியிருக்கிறவர்களும் ஆச்சரியமாய் சொல்லுகிறார்கள். ஏன்னா அவ்வளோ வனாந்தரம், ஆனால் அது நடுவில் ஊற்றுகளும் தடாகங்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி தண்ணீர் வந்துட்டே தான் இருக்கான். ஆமென். இன்னும் அவர் இப்படி எழுதுகிறார்கள், பில்லியன் கணக்கு டாலர்கள், மில்லியன் கிடையாது, எத்தனைங்க, பில்லியன். நான் சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியை படிக்கும்போது $1 பில்லியன் $100 நோட்டா அடுக்குனா எவ்வளோ தூரம் இருக்குமா, 67 மைல் இருக்குமா. இதில் என்ன பார்க்குற பார்வை புரியல. ஏன்னா பில்லியன்னா எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் பாருங்க. $1 பில்லியன் $100 பில்லாக அடுக்கி வச்சிங்கன்னா 67 மைல் தூரம் இருக்குமா, அவ்வளோ $1 பில்லியன். ஆமென். ஸோ பில்லியன் கணக்கான டாலர்களுக்கு தேவையான பெப்பர், ஆமென், தக்காளி, அப்புறம் அந்த பெரிய ஒரு பச்சை கலரில் ஒரு பழம் வருமே நம்ம நாட்டில், தர்பூசணி, ஆமென், அதுக்கப்புறம் வாட்டர் இன்டென்சிவ் ப்ராடக்ட்ஸ், தண்ணீர் அதிகமாய் எடுத்து வளர்கின்ற
பழங்களெல்லாம் இஸ்ரவேலில் உருவாக்கப்பட்டு பில்லியன் கணக்கான டாலர்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுகிறதாம். ஏங்க 60% வெட்டாந்தரங்க, தண்ணி இல்லாத பூமிங்க. ஆனா அந்த வெட்டாந்தரைக்கு நடுவில், அந்த வனாந்தரத்தின் நடுவில் அதை நீர்த்தடாகங்களாக மாற்றி கர்த்தர் தன் ஜனமாகிய இஸ்ரவேலை செழுமையாய் வைத்திருக்கிற நேச்சுரல் ஃபுல்ஃபில்மெண்ட். அது நேச்சுரல். ஆமென். புரிந்து கொள்ள முடியாது. எப்படிங்க இவ்வளோ தண்ணி வருது? பக்கத்தில் இருக்கிற ஜோர்தானியர்களும் பிலிஸ்தீர்களுக்கும் தண்ணியை கொடுக்குறாங்க. இவ்வளோ பழங்களை உருவாக்கி பில்லியன் கணக்கு டாலருக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு எங்க இருந்து தான் தண்ணி வருது? என் ஆண்டவர் நினைச்சார்னா வனாந்தரத்தை கூட நீரூற்றாய் மாற்ற naturally he is doing it. ஆமென். இரண்டாவது spiritual fulfillment, ஆவிக்குரிய நிறைவை பார்க்கணும். 58:11 ஏசாயா இப்படி உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் you shall be like a watered garden. 58:11 கீழே படிக்கிறோம். you shall be like a watered garden. நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல். பக்கம் சொல்லுங்க, வனாந்தரம் தாங்க, ஆனா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பீங்க. a spring of water whose waters fail not. ஆமென். எரேமியா 31:12 இப்படி சொல்லுகிறது. their soul shall be as watered garden. அவங்க ஆத்துமா எப்படி இருக்குமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். and they shall not sorrow anymore. அவர்கள் ஒரு நாளும் வியாகுலப்படுவது இல்ல. ஸ்பிரிச்சுவலாவும் கர்த்தர் வனாந்தரத்தை நீர்த்தடாகமாம் தோட்டமாய் மாற்றுகிறாரு. நேச்சுரலாவும் இஸ்ரவேலை இன்றைக்கும் அவர் வனாந்தரமாய் இருக்கிற இஸ்ரவேலை நீர்த்தடாகங்களை கொண்டு, ஜீவ ஊற்று தண்ணீர் ஊற்றுகளை கொண்டு அதை செழுமையாக வைக்கிற எம் தேவன். ஆமென். தண்ணீர் என்பது ஒரு பெரிய விஷயம். மோசே வனாந்தரத்தில் இருக்கும்போது கண்மலையை பார்த்து பேச சொன்னார். ஆமென். அவர் பேசாம அடிச்சார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. அது மிருக ஜீவன்களுக்கும் இஸ்ரவேலுக்கும். ஒரு பாறையிலிருந்து தண்ணி வரும். நானும் அவர் அடிச்சார்னு எங்க ஊருக்கு போகும்போதெல்லாம் கொம்பு எடுத்து அடிச்சு பார்த்தேன். ஆமென். தண்ணி வரல. பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவது அதிசயங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் தண்ணீரை திருப்தியாய் குடித்து அவர்கள் சந்தோஷமாயிருந்தால். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது 1 கொரிந்தியர் 10 4 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார். அவர்கள் அந்த ஆவிக்குரிய கண்மலையில் இருந்து தங்கள் தண்ணீரை குடித்தார்கள். சோ ஸ்பிரிச்சுவலா வரும்போது இருக்கீங்களா நீங்க? ஆவிக்குரிய இஸ்ரவேல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விழுந்து போன சாத்தானுடைய உலகத்தில் நீங்கள் இருந்தாலும், இங்கே வறட்சிகளும் துன்பங்கள் இருந்தாலும், அது நடுவில் கர்த்தர் உங்களை தன்னுடைய நீர் தடாகங்களால் உங்களை எப்படி வைத்திருக்காராம்? வற்றாத ஒரு தோட்டத்தை போல, செழுமையான தோட்டத்தை போல வறட்சியின் நடுவிலும் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். விசுவாசமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸ்பிரிங்ஸ் ஆஃப் வாட்டர், ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர். ஆமென். நேச்சுரல் வாட்டர். அந்த இஸ்ரவேலின் வடக்கே பார்க்கும்போது ஊற்றுகள் வெடித்து 24 மணி நேரமும் தண்ணீர், ஒரு ஹைட்ரண்ட், ஒரு ஃபயர் இன்ஜின்ல இருந்து தண்ணி வர்ற மாதிரி வந்துட்டே இருக்கான். எத்தனை மணி நேரமா? 24 மணி நேரமும். விஞ்ஞானிகள் கூட குழம்புகிறார்களாம், இது எங்க இருந்துடா இந்த தண்ணி வருது அப்படின்னு. என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமாங்க? நேச்சுரலா கூட தன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறாரு. அதை விட ஸ்பிரிச்சுவலா சொல்றேன், எவ்வளவு வறட்சிக்கு நடுவிலும் நீர் தடாகங்களையும் ஊற்றுகளையும், ஸ்பிரிங்ஸ் அண்ட் பூல்ஸ் அண்ட் ரிவர்ஸ் தந்து உன்னை செழுமையாய் சந்தோஷமாய் காத்துக்கொண்டு உன் வியாகுலங்கள் நீங்க ஆமென் நீங்க வச்சுக்கலாம். ஆமென். விழுந்து போன இந்த உலகத்திலும் நான் காய்ந்து போன நிலத்தின் நடுவில் ஜீவ தண்ணீரால நான் வற்றாத ஒரு தோட்டத்தை போலதான் கர்த்தரனை வைத்திருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1, நம்மை செழுமையாய் மாற்றுவதற்கு, இந்த வியாகுலம் நிறைந்து விழுந்து போன உலகத்தில் நடப்பதற்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது நமக்கு இன்னொருவரை அறிமுகப்படுத்தினார். அவருடைய பேர் பரிசுத்த ஆவியானவர். 3 பேரை தட்டி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். யோவான் சுவிசேஷத்தின் 7ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பண்டிகையின் கடைசி நாளில் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேலில் எருசலேமில் ஜெபிப்பார்களாம். எதற்காக ஜெபிப்பார்களாம்? மழைக்காக ஜெபிப்பார்களாம். எங்கே பார்க்கிறோம்? வேத புத்தகத்தில் ஜக்கரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம், 14:16 of the book of Zechariah. நான் படிக்கிறேன், கவனிங்கள், சிந்தை சிதறாமல் கேளுங்கள். And it shall come to pass that everyone that is left of all the nations which came against Jerusalem
shall he will go up year to year to worship the king. வருஷா வருஷம் ராஜாவை ஆராதிக்க எருசலேமுக்கு போக வேண்டும் அவர் சேனைகளின் கர்த்தர். எதற்காக? to keep the feast of the tabernacles, கூடார பண்டிகையை ஆசரிப்பதற்காக போவார்களாம். 17ஆம் வசனம், and it shall be that whosoever will not come up of all the families of the earth unto Jerusalem to worship the king, the Lord of hosts, even upon them shall be no rain. ஆராதிக்க வரலனா உனக்கு மழை கிடையாது. ஓகே, அன்னைக்கு ஆமென் சொல்ல மாட்டேன். ஆராதிக்க வராதவங்களுக்கு என்ன கிடையாதா? இப்படி ஒரு வார்த்தை இருந்ததனாலும் பண்டிகை இப்படி கொண்டாட வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்ததனால வருஷா வருஷம் யூதர்கள் எருசலேமில் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இன்றைக்கும் சிலர் செய்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். கூடார பண்டிகை வரும்போது அத்தனை யூதர்களும் எருசலேமுக்கு வந்து பண்டிகையின் எத்தனாவது நாளில்? கடைசி நாளில் இருக்க கேட்க மாட்டீங்க பாருங்க. கடைசி நாளில் ஆமென் 2 விஷயங்களுக்காய் ஜெபிப்பார்களாம் இஸ்ரவேலர்கள். ஒன்று மேசையா வர வேண்டும், 2 மழை வர வேண்டும். இன்னொரு முறை சொல்றேன் கேளுங்க, என்ன வர வேண்டும்? மேசையா வர வேண்டும், 2 மழை வர வேண்டும் என்று ஜெபிப்பார்களாம். ஆமென். ஏனென்றால் ஏசாயாவும் சக்கரியாவும் சொன்னது நிறைவேற வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இஸ்ரவேலியர்கள் வருஷா வருஷம் எருசலேமுக்கு வந்து அவர்கள் ஜெபிப்பார்களாம். ஆமென். அங்க நின்று கொண்டு ஜெபிப்பார்களாம். என்ன செய்வாங்க அப்படின்னு அங்க எழுதியிருக்கு, அந்த பண்டிகையின் கடைசி நாளில் ஃபிளேகன் அல்லது பாட் அல்லது பிக்சர் அல்லது ஒரு பாத்திரம், ஆமென், எப்படி வேணா சொல்லலாம், ஷொஃபர் ஆகிய எக்காலத்தை ஊதிக்கொண்டு சீலோவாம் குளத்திலிருந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பிக்சர், ஒரு பாட் அல்லது ஃபிளேகன் தண்ணீரை நிரப்பிக்கொண்டு அவர்கள் எருசலேமுக்கு நடந்து போவார்கள். எக்காலம் ஊதிக்கொண்டு பவனியாய் போவார்கள். அங்கே செல்லும் போது, அவர்கள் ஆலயத்திற்கு செல்லும் போது அந்த பாத்திரத்தில் இருக்கின்ற தண்ணீரை எடுத்து தேவனுக்கு முன்பாக ஆலயத்தில் ஊற்றுவார்கள். அந்த ஊற்றும் போது அவங்க ஜெபம் 2 இருக்கும். 1 மேசையா வர வேண்டும், 2 எங்கள் வறட்சியான பூமிக்கு தண்ணீர் வர வேண்டும். ஆழமா கேட்கணும். 1 மேசையா வர வேண்டும், 2 தண்ணீர் வர வேண்டும் என்று அந்த தண்ணீரை சீலோவாம் குளத்தில் எடுத்துக்கொண்டு எருசலேம் ஆலயத்தில் சென்று இஸ்ரவேலர் ஊற்றுவார்கள். எதற்காக ஜெபிப்பார்களாம்? 1 மேசையாவுக்காக, 2 மழைக்காக. இப்போ இதெல்லாம் பல வருஷங்களாய் கடைபிடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் செய்து கொண்டிருக்க பெத்லகேம் முன்னணையில் பிறந்த இயேசு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ அவர் வளர்ந்து ஊழியத்தில் வளர்ந்து அவர் இப்போ தன்னுடைய ஊழியத்தின் மகத்தான நேரத்தில் பண்டிகையின் கடைசி நாளில் யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் 37ஆம் வசனம் வரும்போது பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு அந்த பண்டிகையில போய் நின்றார். ஒரு அலைய சொல்ல மாட்டீங்களா? நின்று கொண்டு என்ன தெரியுமா சொன்னார்? 37ஆம் வசனத்தில், ஒருவன் தாகமாயிருந்தால் என் அண்டை வரட்டும், நான் அவனுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேனார். இருக்கீங்க நினைக்கிறேன். எதற்காக ஜெபித்தார்கள் இஸ்ரவேலர்கள்? 1 தண்ணீருக்காக, 2 மேசையாவுக்காக. எதுக்காக ஜெபித்தாங்களோ ஜெபித்த மேசையா வந்திருக்கிறார். ஆனா யூதர்களுக்கு கண்ணு மூடி இருக்கு. மேசையா நின்று கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் வருஷா வருஷம் சீலோவாம் குளத்துல தண்ணி எடுத்து இங்க ஊத்திட்டு சொல்லுவீங்களே ஜீவ தண்ணீர் வரணும், மேசையா வரணும். மேசையாவும் வந்தாச்சு, ஜீவ தண்ணீரும் வருகிறது. ஒருவன் தாகமாயிருந்தால் என் அண்டை வரக்கடவன், நான் அவருக்கு தருவேன்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஜெபித்த மேசையா இதோ நிக்கிறேன், நீங்கள் கேட்ட தண்ணீர் என்கிட்ட இருக்கு, நீ தாகமாயிருந்தா என்கிட்ட வா. 39ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், but this he spoke, this he spake concerning the spirit. இந்த தண்ணீரை ஊத்தி அவர் அந்த தண்ணீரை ஊற்றும் போது என் அண்டை வாருங்கள் ஜீவ தண்ணீரை தருவேன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இது யாரை குறித்து நான் சொல்லுகிறேன்? அவர் சொல்றார், இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறேன். which they that believe on him should receive. அவரை இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் வேறு யாரும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அதை நான் உங்களுக்கு தருவேன். எப்ப தருவேனா? இன்னும் இயேசுவாகிய நான் மகிமைப்படவில்லை, நான் மகிமைப்பட்ட பின்னாடி பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு தருவேனாரு. இப்ப பக்க சொல்ல அவர் என்கிட்ட வந்துட்டாருங்க அப்படின்னு. உட்கார்ந்து இருக்க தோரணை பார்த்தா அவர் வராத மாதிரி தான் உட்காந்து. இவ்வளவு நேரம் புரிய வச்சேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்றார், you can have a dynamic powerful river. நீங்க ஒரு எப்படி சொல்லலாம், ஆற்றல் மிக்க வல்லமையான ஜீவ ஊற்றாக உங்களை மாற்ற உங்களுக்கு நான் ஒன்னு தரப்போறேன். நான் மகிமைப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவரை பிதா அனுப்புவாரு. அவர் உங்ககிட்ட வரும்போது நம்பிக்கையா கையை உயர்த்தி என் கூட சொல்லுங்க, அவர் என் கூடவே இருக்கிறார்.
24 மணி நேரம் வறட்சியான இஸ்ரவேலின் வனாந்தரத்தின் நடுவில் ஊற்றுகளை கொடுத்து அதை பசுமையாய் மாற்றக்கூடிய தண்ணீர் தடாகங்களை கொடுத்து நேச்சுரலா ஃபுல்ஃபில் பண்றாத தேவன் உங்கள் போல வறட்சியான இந்த உலகத்தில் வாழுகிற, விழுந்து போன இந்த உலகத்தில் வாழுகிற உங்களுக்கும் அதை விட சிறப்பாக ஜீவ தண்ணீரை தந்து உங்களை வற்றாத நதியாக, ஜீவ தோட்டமாக, உங்களை ஷாரோனாக, உங்களை கர்மேலா. ஆமென். நீங்களே வச்சுக்கோங்க. பக்கத்துல பரிசுத்த ஆவியானவர். சொல்லப்பட்ட வார்த்தை பேராக்ளிட்டோஸ். பேராக்ளிட்டோஸ். பேரா அப்படின்னா alongside, கிளிட்டோஸ் அப்படின்னா to walk. பரிசுத்த ஆவி எதற்கு தெரியுமா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கான்? அந்த வார்த்தையின் அர்த்தம் உங்க கூடவே நடப்பதற்கு. நான் நடக்கிறேன், என் பக்கத்துணையாய் நடப்பது தான் பேராக்ளிட்டோஸ். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் உன் கூட நடக்க விரும்புகிறார். இந்த ஆமீன் பார்த்தா வராதிங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்தா நம்ம குப்பையெல்லாம் தெரிஞ்சிரும். அவர் குப்பை கிளறுகிறவர் அல்ல. அதை ஒரு நாள் ஆழமா பேசணும். நாள் முழுவதும் உன் கூட இருப்பார். நீ எந்த மீட்டிங் போனாலும் உன் கூட இருப்பார். ஹோலி ஸ்பிரிட் alongside. பேரா எல்லாம் சொல்லுங்க. பேரா இங்கிலீஷ்ல பைபிள்ல பேரபிள் அப்படின்னு, பேரபிள் பேரபிள் பிளே. அந்த பில் அப்படின்னா டு த்ரோ, பேரானா alongside. இயேசு ஒரு விஷயத்தை பேசுவாரு, அந்த பேசுற விஷயத்துக்கு வெயிட் கொண்டு வருவதற்கு அவர் ஒன்ன தூக்கி எறிவார். ஆமென். பிளே பண்ணுவார், alongside ஒன்றை தூக்கி எறிவார். பேரபிள். ஆமென். அதுக்கு அந்த விஷயத்துக்கு ஒரு கதை அனுப்பி கதையை தூக்கி எறிஞ்சு வெயிட் சேர்ப்பார். நீங்க உங்க இங்கிலீஷ் எஸ்ஐ எழுதும் போது பேராகிராஃப்னு எழுதுவீங்க. அப்படின்னா பேரா alongside, எழுதக்கூடிய விஷயத்திற்கு இன்னும் ஒரு வரியை சேர்க்க, பக்கத்துணையாய் சேர்க்க இன்னொரு பேராகிராஃப். இங்கிலீஷ் டீச்சரா மாறணும்னு ஒரு ஆசை, ஒரு அமீன் சொல்ல மாட்டீங்களா? சோ உங்க கூட ஒருத்தர் இருக்காரா? பார்க்கிறதுக்கல்ல ஆவியானவர், பயன்படுத்துவதற்கு ஆவியானவர். என் கூட இருக்கிறவர் எனக்கு பயன்படுவார்னு சொல்றவங்க இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹalleluya. ஷோகேஸ்ல வச்சு பார்க்கிறதுக்கு தான் ஆவியானவர். ஆனா சிலர் ஆவியானவர் என் பக்கமாய் வந்து என் தேற்றரவாளன், என் கம்ஃபர்டர், என் கூட இருப்பவர், எனக்கு துணையாளர் என்று சொல்ற யாரா இந்த சர்ச்சில் இருந்து அவர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 1, இயேசு வந்தது இந்த பரிசுத்த ஆவியை தருவதற்கு. பண்டிகையின் கடைசி நாள் நின்று கொண்டு சொல்லுகிறார், இந்த வனாந்தரத்தை நீர் தடாகமாய் மாற்ற ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவங்களுக்கு நேச்சுரல் தண்ணியை கொடுப்பேன், ஆனா என்ன விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரையே நான் கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்பர் 2, பரிசுத்த ஆவி. எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவி. இந்த ஆவினாவே பயப்படுறீங்க. ஆவியானவரை நினைச்சிட கூடாது. அப்படி குணாதிசயங்களை படிக்கும் போது நீங்க புரிஞ்சுக்கலாம், அவர் மெல்லிய சுபாவம் உள்ளவர், அவர் அருமையானவர். நான் அவர் அவர் அவர்னு ஏன் சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு டிஸ்கிரிப்ஷன். அது ஒரு டிஸ்கிரிப்ஷன். நான் வரேன். யோவான் சுவிசேஷம் 16 இயேசு என்ன சொன்னார்? 12ஆம் வசனம் சொல்றார், I still have many things to say unto you. இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும், ஆனா இப்போ உங்களுக்கு அது என்னங்க தாங்க முடியாது, புரியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு கேட்டீங்களா? How be it when he, ஆனால் அவர் வருவார். எவர் அவராங்க? இருங்க எனக்கு பதில் வேணும். அவரா அதுவா? அவர். இன்னொரு வாட்டி பக்கத்துல அது புரியாம இருக்கு பாரு சொன்னா, அது கிடையாதுங்க, அவர். ஏங்க அது கூட நான் உறவு வச்சுக்க முடியாதுங்க, அவர் கூட தாங்க உறவு வச்சுக்க முடியும். அதனாலதான் ஆவியானவருடைய விஷயங்களை நிறைய பேர் பிரவேசிப்பதே இல்லை. ஏன்னா அது ஒரு பயத்துக்குரிய விஷயம். அவர் சொல்றார், அவர் வரும்போது, எல்லாரும் சொல்லுங்க, அவர். சத்திய ஆவியானவர் வரும்போது உன்னை வழி நடத்துவார். எப்படி சொல்ற? ஆமே, உன்னை வழி நடத்துவார். இங்கிலீஷ்ல he will guide you. எதுல கைட் பண்ணுவாராம்? எல்லா சத்தியத்திலும் வழி நடத்துவார். பைபிளையும் சரி, வாழ்க்கையிலும் சரி. அதுக்கப்புறம் அவர் he shall not speak of himself. அவர் தன்னை குறித்து பேச மாட்டார். இது ஒண்ணு போதுங்க, ஆவியானவர் பேசுகிறவருங்க. இதுக்கு மேல விளக்கம் தேவையே? பக்கம் சொல்லுங்க, என் கூட இருக்கிற ஆவியானவர் பேசுவார். அதுக்கப்புறம் சொல்றார், but whatsoever he shall hear. அவர் எதை கேட்கிறாரோ அதை அவர் பேசுவார். இன்னொரு முறை பேசுவார். And he, it அல்ல, he
will show you things to come. வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் உங்க கூட. நான் ஆவியானவருக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே தெரியாதுங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது அவருக்கு எல்லாமே தெரியுமா. இப்படி வச்சுக்கலாமா? அவருக்கு எல்லாமே தெரியும்னா உன் மூளையில நடக்கிறத விட அவர்கிட்ட கேட்டு நடக்கலாமே. சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு வாட்டி, அவருக்கு எல்லாம் தெரியுமா? இப்படி சொல்றேன், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க அறிவை விட இன்டெலிஜென்ட் கோஷன்ட்னு சொல்லுவாங்க நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம். இன்டெலிஜென்ட் கோஷன்ட், அந்த கோஷன்ட் என்ற வேர்டே மேத்தமேட்டிக்கல் வேர்டு. அப்படின்னா ஒரு மெஷர், ஒரு அளவு இருக்கு. எவ்வளவுதான் நீ அறிவாளி இருந்தாலும் உன் அறிவுக்கு ஒரு அளவு இருக்கு. ஆனா ஆவியானவருடைய he knows everything. அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். பக்கத்துல அவர் தாங்க எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு. அந்த மாதிரி யாரா வளருவேன்னு சொல்றவங்க இந்த சர்ச்சில் இருக்கீங்களா? உன் பிள்ளை எப்படி வளர்க்கணும் அவரை கேளு. பிசினஸ் பத்தி அவரை கேளு. எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த இடத்தை வாங்கலாமா வேணாமா அவரை ask him, he knows everything. அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும், பைபிள்ல வசனத்தில் வெளிப்பாடில் மட்டுமல்ல வாழ்க்கையின் பங்குகளையும் வறண்டு போன இந்த வாழ்க்கையை ஜீவ நீரூற்றின் தடாகங்களாய் மாற்றி. சொல்ல மாட்டீங்களா? ப்ராப்ளம் என்னன்னா ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு நினைச்சாலே ஆவி. அந்த ஆவி என்று சொல்வது அவருடைய டிஸ்கிரிப்ஷன். ஆனால் அது ஆவி அல்ல, அது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு புறா அல்ல, அது ஒரு காற்று அல்ல, அது ஒரு அசைவு அல்ல. அவர் யாருங்க? அவரு கடவுள். ஆனா அவருடைய டிஸ்கிரிப்ஷன் தான் என்பது போல அவருடைய டிஸ்கிரிப்ஷன் தான் ஹோலி ஸ்பிரிட். ஆனா அவர் யாரா இருக்கிறாரு? கடவுளா இருக்கிறாரு. இன்னொரு முறை பிதாவாகிய கடவுள், குமார். அப்பானா நம்மால அப்பான்னு கூப்பிட முடியுமா? ஒரு உறவு வச்சுக்கலாம். அப்பான்றது போது ஒரு பாசம். புள்ளன்னு சொன்னா அதுக்கு ஒரு பாசம். ஆவி அப்படின்னா அங்க என்ன வரல? உறவு வரல. அதனாலதான் நிறைய பேர் குழம்பி இருக்காங்க. நீங்க உங்க கூட இருக்கிற பாராக்ளிட்டோஸ் பரிசுத்த ஆவியானவர் சும்மா அவர் ஆவி அல்ல, அவர் தனி ஆழத்துவம் உள்ளவர். ஓகே, இங்க திரித்துவத்தினுடைய ஆழங்கள் வருகிறது. அதை இன்னைக்கு விளக்க வேண்டிய நேரம் நமக்கு இல்லை. பக்கத்தில் அவர் என் கூடவே இருக்கிறார், அவ்வளவு போதும். ஏன்னா அவர் 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 ஓகே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஸோ அவர் கடவுள். எத்தனை பேர் அவரோட உறவில் இருப்பீங்க? அதுக்கப்புறம் இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் கடைசி நாளில் பண்டிகைன்னு சொல்றாரு, என்னை ஒருவன் விசுவாசித்தால் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரை நான் தருவேன்ட்டார். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க நாவு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலருடைய நாவெல்லாம் பயங்கரமான நாவு, அதாவது நல்ல நாவுன்னு சொன்னேன். அது கொலை அடி போனாதான் அதனுடைய வெயிட் தெரியும். 3:7 யாக்கோபு இப்படி சொல்றாரு. James 3:7 for every kind of beast and bird or reptile and serpents and things in the sea is tamed. டால்ஃபினை டேம் பண்ணலாம், திமிங்கலத்தை டேம் பண்ணலாம், சிங்கத்தை டேம் பண்ணலாம், நாயை டேம் பண்ணலாம், பூனையை ட்ரெயின் பண்ணலாம். நாவை ட்ரெயின் பண்றது. ஸோ அவர் சொல்றாரு, கீழே நம்ம படிச்சுட்டே வந்தா இந்த நாவு எவ்வளோ வல்லமை மிக்கதுன்னா ஒரு காட்டை எரிக்க வல்லதான். இந்த நாவு எவ்வளோ வல்லமைனா ஒரு கப்பலுடைய சுக்கான் போல ஒரு பெரிய கப்பல் நடத்துக்கிற வல்லமை இந்த நாவுக்கு இருக்காம். உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்க. உங்கள் நாவை பற்றி கேளுங்களேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த நாவுக்கு நிறைய வல்லமை இருக்கு. இந்த நாவை பரிசுத்த ஆவியானவர் டேம் பண்ணினால், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு இந்த நாவை நீங்கள் விட்டு கொடுத்தால், இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மனிதர்களா இருக்கிறீர்கள். ஆமென். No man can tame the tongue. ஆமென். மனிதர்களால் இந்த நாவை ட்ரெயின் பண்ண முடியாது. ஆனால் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்தால் நீங்கள் மிக வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வீர்கள். இது வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு உங்க நாவை கர்த்தருக்கு விட்டு கொடுப்பீங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த நாவை கொடுத்தால் அவர் இந்த நாவை டேம் பண்ணும் போது, ஆமென், உங்க ஜெபமே வேற ரேஞ்சா இருக்கும். நேரம் நமக்கு இல்லை, நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா முடிச்சிடுறேன். ஆழமா கேட்டீங்கன்னா புரிஞ்சிடும். அந்நிய பாஷை வரமும் உண்டு, அந்நிய பாஷை கிருபையாலும் உண்டு. ஸோ நம்ம எல்லாருமே
இந்த நாவால தான் ஜெபம் பண்றோம், கர்த்தர்கிட்ட வேண்டுதல் செய்கிறோம். சிலர் அறிவால ஜெபம் பண்ணுகிறீர்கள், சிலர் ஆவியில் இந்த நாவின் அந்நிய பாஷைகளால் ஜெபம் பண்ணுகிறீர்கள். இப்போ அந்நிய பாஷை வரங்கள் உண்டு அப்படின்னா, ஒருத்தர் அந்நிய பாஷை சொன்னா இன்னொருத்தர் அதுக்கு என்ன சொல்லணும்? வியாக்கியானம் சொல்லணும். இல்லை என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரிய போறது இல்லை. அந்த வரம் இல்லைன்னா நீ கதவு பூட்டி வீட்டில் என்ன பண்ணோம்? தனியா இருக்கும்போது நீங்கள் அந்நிய பாஷையில் என்ன செய்யணும்? பேசணும், ஜெபிக்கணும், ஆவியில ஜெபிக்கணும். அப்படி சொல்லிட்டு போயிடலாம், ஆவியில ஜெபிக்கணும். ஆமென். எனக்கு அந்நிய பாஷையின் வரம் இல்லைனாலும் நான் அந்நிய பாஷையில் ஜெபிப்பது நல்லது. எனக்கு வரம் இல்லைன்னா நான் பப்ளிக்ல வந்து நான் என்ன பண்ண மாட்டேன்? பேச மாட்டேன். ஏன்னா அதுக்கு வியாக்கியானம் நான் சொல்லணும், இல்லை யாரோ ஒருத்தர் சொல்ல வேண்டி இருக்கு. ஆனால் இப்படி சொல்லட்டுமா, இந்த அயல் மொழியில் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஆவியில, அப்படின்னா எதுக்கு பாஸ்ட் அப்படி ஜெபிக்கணும்? அப்படி ஜெபிக்கிறவர்கள் தங்களை தானே கட்டி கொண்டிருக்கிறார்கள். உங்க பக்தி விருத்தி வேற ரேஞ்சில் இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த குடும்பத்தில் போனீங்கன்னா 2-3 பிள்ளைங்க இருக்கும். ஒன்று 5, ஒன்று 6 வயசு, ஒன்று 2 வயசு, 2.5 வயசு அப்படி இருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கோம் டேபிளில். அந்த 2.5 வயசு பேசினா ஏதாவது புரியுமா நமக்கு? அது என்னமோ சொல்லுது, அம்மாக்கே புரியல. ஆனால் அது கூடவே வளர்ந்துருக்கு பாருங்க அண்ணன் ஒன்று, அதுக்கு தெரியுது. அவன் சொல்கிறான், மம்மி அவன் ஸ்பூன் கேட்குறான் அப்படின்னு. அந்த அம்மா வேணும்னு என்ன பண்ணுது? ஸ்பூனுக்கு பதில் டவலை கொடுத்தான் அப்படின்ட்டு. நான் என்ன கேட்குறேன், உன் தம்பி 2.5 வயசில் ஒய்யான் பேசுறது உனக்கு எப்படிடா தெரியுது அப்படின்னு. யாருமே அனுபவமே இல்லாத அவனுக்கு அவ்வளோ தெரியுதுங்க. அம்மா கூட தெரிய மாட்டேங்குது, ஆனால் அண்ணனுக்கு நல்லா. இதுலேயே விளக்கம் போதுன்னு நினைக்கிறேன். நான் அங்கே போய் உட்காந்து அது வேண்டா என்ன சொல்லுதோ நமக்கு போதுமா? ஆனால் அது விளக்குற ஒரு அண்ணன் இருந்தா ஸ்பூனு கேட்குறாமா? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டினுடைய 13 நிருபங்களை, சும்மா ஒரு போனஸ் கொடுங்க, 13 நிருபங்கள் எழுதினார். ஆமென். 27 புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில். அது 13 நிருபங்கள்னா கிட்டத்தட்ட பாதி புத்தகங்களை பவுல் எழுதியிருக்கிறார். 14 இப்படி எழுதுகிறார், படிக்கிறேன் முடிக்கிறேன். இஃப் ஐ ப்ரே இன் அன் அன்னோன் டங், புரியாத அந்நிய பாஷையில் நான் ஜெபிப்பேனையானால், இப்போ சொல்றார், என் ஆவி ஜெபிக்கிறது, என் அறிவு ஜெபிக்கல. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ற வேர்டுக்கு மைண்ட் என்ற வேர்டு யூஸ் பண்ணிருக்கு. அப்படின்னா என் ஆவி ஜெபிக்கும் போது என் அறிவுக்கு புரியல, என் அறிவு சும்மா இருக்கு, ஆவி ஜெபிக்கிறது. ஆமென். 15ஆம் வசனம் என்ன கன்க்ளூஷன் அவர் சொல்றார்? வாட் இஸ் இட் தென்? அப்படின்னா என்ன சொல்றார்? ஐ வில் ப்ரே வித் தி ஸ்பிரிட் and I will pray with the understanding also. நான் ஆவியிலும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிப்பேன். நான் ஆவியிலும் பாடுவேன், கருத்தோடு. இப்போ அதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண எனக்கு நேரம் இல்லை. நீங்களாம் அறிவுள்ளவர்கள், புரிஞ்சு கொள்வீங்க. பைபிளை படிச்ச வசனம் படிச்சா போதும். வாழ்ந்த சிறந்த அப்போஸ்தலர் சொல்லும் வார்த்தையை சற்று கவனிங்கள். 18ஆம் வசனம் இப்படி சொல்றாரு, ஐ ப்ரே. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஐ ப்ரே இன் டங்ஸ் மோர் தேன் யூ ஆல். உங்கள் எல்லாரை விட நான் ஜெபிக்கும் போது நான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுகிறேன். விளக்கிட்டேனா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்டர் இதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லைன்னு 90% உட்காந்துருக்க மாதிரி எனக்கு ஃபீல் பண்றேன். You have to pray in the spirit. My mind is unfruitful, but my tongue is speaking. And when my tongue is praying in the spirit, amen சொல்ல மாட்டீங்களா? அது என் ஆவியை கூர்மைப்படுத்துகிறது. இந்த ஆவி, இந்த அந்நிய பாஷையின் ஜெபம் அல்லது நாவுகள் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது அன்கண்ட்ரோலபிள் அல்ல, உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க நினைச்சா பேசலாம், வேணானா பேச வேண்டாம். இட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல். அதை படிக்கும்போது பவுல் நமக்கு விளக்குகிறார். ஸோ நம்ம ஆவியில ஜெபிக்கும் போது, இன்னொரு 2 முறை சொல்றேன், மெல்லாமேன்னு சொல்லுங்க. நான் ஆவியில ஜெபிக்கும் போது, நான் இன்னும் பரிசுத்த ஆவி சொல்வதை கேட்பதற்கு என் ஆவியை நான் கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். நீங்க ஜெபிக்கணும். ஒரு 3 பேரை தட்டிக்கலாம், ஆவியில ஜெபியுங்கள். ஹalleluya. It makes me sensitive to the Holy Spirit.
சில ஊழியர்கள், என்னை போன்றவர்கள் நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க, ஒரு பிரசங்க பீடத்துக்கு போவதற்கு முன்பாக நிறைய போதகர்கள் தங்கள் அறையை பூட்டிக் கொண்டு அயல் மொழியில் ஜெபிக்கிறார்கள். they pray in the spirit. இப்படி சொல்றாங்க. ஆவியானவர் உங்க கூட பல விஷயத்த சொல்வார். ஆனா அதை கேட்கிற அந்த கூர்மையை நம்ம என்ன செய்யணும்? வளர்த்துக்கணும். இயேசு சொல்றார், உங்களில் ஒருவன் என்னை விசுவாசித்தால் உங்களுக்குள்ள இருந்து ஜீவ நதிகள் புறப்படும். ஆவியில அயல் மொழியில ஜெபிக்க 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 உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகளை புறப்பட செய்யும். You have a wonderful Holy Spirit. நல்ல பரிசுத்த ஆவியாகிய கடவுளை உங்க கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? ஜீவ நதியை புறப்பட செய்வார். உங்க வாழ்க்கை நீரூற்றா இருக்கும். விழுந்து போன இந்த உலகத்தில் தேற்றரவாளன் உங்களை தேற்றுவார், நடத்துவார். எல்லாத்தை விட உங்க நாவை கர்த்தர் கையில கொடுத்து ஆவியில் ஜெபிக்க கற்றுக்கொண்டால் உங்க வாழ்க்கையில் ஆவியை கூர்மையாக்கி அவர் பல விஷயங்கள் உங்களுக்கு சக்தி ஆவியான உங்களை நடத்தி இருக்கீங்களாங்க. ஜெபிங்க. தேவ சமூகத்தில் நேரம் செலவிடுங்க. சில நேரங்களில் உங்கள் நாவை கர்த்தருக்கு விட்டு கொடுத்து ஆவியில ஜெபம் பண்ணுங்கள். உங்க வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கும். நீங்க நலமாயிருப்பீங்க. வனாந்தரத்தின் நடுவில் கூட நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்க கர்த்தர் பக்கம் திரும்பணும்னு தான் பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். நீங்க வீட்டுக்கு திரும்பி வரணும்னு தான் குமாரன் விரும்புகிறார். உங்களை வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அவருக்கு உங்க வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றவங்க இன்னைக்கு சொல்றவங்க, உங்க வனாந்தரத்தை கர்த்தர் நீர்த்தடாகமாய் மாற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருப்பார், பக்கத்துணையாயிருப்பார், உங்களை நடத்துவார், உங்களை தாங்குவார், உங்களை தேற்றுவார், உங்களை தூக்கி நிறுத்துவார். கஷ்டப்படும் நேரங்களில் ஆலோசனை சொல்லுவார். வழி தெரியாமல் நிற்கும் போது சத்தியத்துக்குள் வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்து உங்களை அழகாக வழி நடத்துவார். அந்த அனுபவங்கள் நீங்கள் வளர்ந்திட வேண்டும் என்று கர்த்தர் நாமத்தில் உங்களை உற்சாகப்படுத்தி என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. Shall we stand in the presence of God? Thank you. That's all. Amen. ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Hallelujah. Thank you Jesus. உங்களை நீங்க கட்டலாம், ஆவியில நீங்க கட்டலாம். When I pray in the Spirit, I become much more sensitive to the Holy Spirit. இதுக்கு முன்னாடி பார்க்காத விஷயம்லாம் என்னால் பார்க்க முடியும். உனக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீரை கர்த்தர் புறப்பட செய்வார். Hallelujah. உங்க பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் கிட்ட கூட ஒரு நாள் திடீர்னு பேசுவீங்க. உங்களுக்கு தெரியாமலே ஆவியானவர் உங்க கூட பேசுவாங்க. அவங்க நொந்து நொடிஞ்சு வருவாங்க. நீங்க சொல்ற அந்த 3 வார்த்தை அந்த சிஸ்டரை தூக்கி நிறுத்திடும். ஆவியின் உறவிலேயே வளருங்க. Be growing in the spirit language, spirit of the Lord. God will do great things. அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே தேற்றிடும் தெய்வமே தீடம் தருபவரே தேற்றிடும் தெய்வமே கரங்களை உயர்த்தி தீடம் தருபவரே ஊற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஊற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே கரமுயர்த்தி பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையா கூட இருப்பவரே
கூட இருப்பவரே, குறைகள் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஓஹோ, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த. கரங்களை உயர்த்தும் போது முடிக்கலாம். அவர் உங்களிடத்தில் வரும்போது he will guide you. அவர் உங்களை வழி நடத்துவார், உங்களை கைடு பண்ணுவார், எல்லா சத்தியத்துக்குள்ளையும் உன்னை நடத்துவார். உனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். உங்கள் நாவை கர்த்தருக்கு விட்டு கொடுத்து, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து, ஆவியில் ஜெபிக்கிறவர்களாய். பவுல் சொல்ல, ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிப்பேன். நான் ஆவியில பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன். நான் இரண்டும் செய்து கொண்டே இருக்க, நான் ஆவியில ஜெபிக்க ஜெபிக்க என் ஆவி இன்னும் தெய்வீக விஷயங்களை புரிந்து கொள்வதில் கூர்மையுள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிறார். அது நிமித்தம் பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளுகிறேன். உம்முடைய ஞானத்திற்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை வழி நடத்தும் ஆவியானவரே, வரவேண்டிய விஷயங்களை கூட நீங்க எனக்கு சொல்லுவேன்னு இயேசு சொன்னாருப்பா. எனக்கு தெரியாத பல விஷயங்கள் உம்மிடத்தில் நாம் வந்து நிற்கிறோம், கேட்கிறோம், ஆவியில நாங்கள் வளருகிறோம். எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. எங்க பிள்ளைகளெல்லாம் இன்னும் உமக்குள் வளர, வசனத்தில் வேரூன்றி நின்றிட கிருபை செய்யும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்தில் இருப்பவனை விட எங்களுக்குள்ள இருக்கிறவர் நீர் பெரியவர். Great wisdom, you know all the truth, you know everything, and when you guide us, நீங்க நடத்தும் போது நான் தவறுகளை விட்டு விலகி நிற்க கிருபை தரீங்கப்பா. எங்களை வெற்றியோடு நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, வழி நடத்துதல், நிறைவு, அனுகிரகம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், கூடி வந்த தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. Spend time with God. Thank you.